நான் சொல்றது கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்ற கேளுங்க. பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இந்த ரொம்ப வாக்கு கேட்டு வந்தால் ப. சிதம்பரத்தை கல்லால் அடிப்போம் என காரைக்குடி அருகே மித்ராவயல் கிராம பெண்கள் ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தங்களது MP கார்த்தி சிதம்பரம் 5 ஆண்டுகளாக தொகுதி பக்கமே வரவில்லை என அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மித்ராவயல் கிராமத்தில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாக்குகள் சேகரிக்க பாராளுமன்ற உறுப்பினரும் கார்த்தி சிதம்பரத்தின் தந்தையுமான ப. சிதம்பரம் வருகை தந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக தங்களது MP-யான கார்த்தி சிதம்பரம் தொகுதி பக்கமே தலை காட்டவில்லை என அப்பகுதி மக்கள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஓட்டு கேட்டு வந்தால் ப. சிதம்பரத்தை கல்லால் அடிப்போம் என பெண் ஒருவர் ஆக்ரோஷமாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து ப. சிதம்பரம் பேசிக் கொண்டிருந்த போது அவரை பேச விடாமல் இடைவிடாது பெண்கள் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. ப. சிதம்பரமோ என்னை பேச விடுமா, அப்புறம் நீ பேசு, அனைவருக்கும் பேசும் சுதந்திரம் உண்டு என கூறியும் பெண்கள் பேசிக்கொண்டே இருந்ததால் ப. சிதம்பரம் டென்ஷன் ஆகியுள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து மாங்குடி MLA கூட்டத்தில் உள்ள பெண்களிடம் சென்று என்ன பிரச்சனை என விசாரித்தார். அப்போது மதுக்கடைகள் இருப்பதால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் தங்கள் வீட்டு ஆண்கள் மது குடிப்பதாகவும் இதனால் அக்கம் பக்கத்தினர் பெண் தர மறுப்பதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் ப. சிதம்பரம் என் மகனுக்கு பெண் தருவாரா என பெண் ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து இன்னொரு பெண் MLA-வின் காலில் விழுந்து மதுக்கடைகளை அகற்ற கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் மதுக்கடைகளை அகற்றிவிட்டு தங்கள் பகுதிக்கு மருத்துவமனை கட்டித்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் பிரச்சாரத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினரையே கல்லால் அடிப்போம் என கிராம மக்கள் கூறியுள்ளது காங்கிரசார் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் சொல்றது கேளுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்ற கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டும்மா. பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்றேன். நான் பேச வேண்டாம்னு சொல்லலையே, பேசுங்கன்னு சொல்றேன். நல்லா மைக் போட்டு மேடை போட்டு பேசுங்க. சுதந்திர நாடு, யாரு வேணாலும் பேசுறேன். இந்த சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் நினைக்கிறேன். இந்த சுதந்திரம் பறிபோய்விடும் என்ற அச்சம் தான் எனக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பதை பார்க்கும்போது பேசாம நான் பேசுறத கேட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றேன்ல. என்னம்மா இந்த பொம்மை, நீங்க பேசுங்கன்னு தான் சொல்றேன்.